பெண்கள் வைக்கும் பூக்களுக்கு பின்னால் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கா? பூவை ஒருவரிடம் கொடுக்கும் பொழுது கூட இப்படித்தான் கொடுக்கணுமா? மகாலட்சுமி அருளை பெறும் நற்பழக்கமாக பெண்கள் தங்கள் முடியில் பூச்சூடுவதை கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் இந்த வழிபாட்டு முறையில் சில சாஸ்திர விதிகளை நாம் மறக்கக்கூடாது. இதனால் மட்டுமே அதன் முழு நன்மை கிடைக்கும். ஒரு பெண் முடியில் சூடி வைத்த பூவை எடுத்துவிட்டு மற்றொரு நபருக்கு கொடுக்கக்கூடாது. இது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் செயலாக கருதப்படுகிறது. அதேபோல் முடியில் சூடி வைத்த பூவை கழற்றும் போது அந்த பூவை தரையில் எரியக்கூடாது. அது மரியாதையுடன் அகற்ற வேண்டும் என்பது நம்பிக்கை. வாடிய பூவை மீண்டும் முடியில் சூடுவது தவறானது. புதிய பூவை பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு பூ கொடுக்கும் போது நேரடியாக கொடுக்காமல் பூவை தரும் முன் பூ வேண்டுமா என்று கேட்டு பிறர் கொடுப்பது மரியாதையை குறிக்கிறது. அதேபோல் இறந்தவர்களின் வீட்டுக்கு செல்லும் போது பூ சூடிக்கொண்டு செல்லக்கூடாது. அது மரியாதையின்மையாகும். பொதுவாக பூ சூடுவது என்பது நேர்மை, அழகு, புனிதம் என்பவற்றின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. எனவே நம்முடைய அழகுக்கும் ஆன்மீக நம்பிக்கைக்கும் முக்கியமான சூழலாக இது திகழ்கிறது. இந்த வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் மகாலட்சுமியின் அருளும் நல்ல அதிர்ஷ்டமும் நம்மை சேரும் என்ற நம்பிக்கை பொதுவாகவே உள்ளது. முக்கியமாக புத்திசாலித்தனமாகவும் நேர்த்தியாகவும் முடியில் பூச்சூட வேண்டும். சிலர் பரிதாபமாய் பூவை ஊத சுருக்கமாக சூடுவார்கள். இதை நம்மை நல்ல அதிர்ஷ்டத்துக்கு பதிலாக நாசத்திற்கே இட்டுச் செல்லும் என பழமொழிகள் சொல்கின்றன. அத்துடன் சில நபர்கள் பக்தி உணர்வோடு ஆலயத்திற்கு செல்லும் போது மட்டுமே முடியில் பூ சூடுவார்கள். இது அந்த நாளைய முழுமை மற்றும் ஆன்மீக புண்ணியத்தை குறிக்கின்றது. பூ சூடுவது என்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அது ஒரு உள சிந்தனையையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் வெளிப்படுத்தும் நடத்தையாகும். எனவே இதனை மதிக்கக்கூடிய முறையில் அணுகுவதும் அவசியமாகும். அதே சமயம் சிறந்த வாசனையுடைய பூக்களை தேர்ந்தெடுத்து சூடுவதும் மனதுக்கும் புத்துணர்வுக்கும் ஆதாயமாக இருக்கிறது. இதனால் மன சஞ்சலமும் குறைந்து மன நிம்மதியும் பெருகும். பூச்சூட்டும் செயல் பெண்களின் பாரம்பரிய அழகையும் நாகரீக ஒழுக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. இவற்றை பின்பற்றுவதன் மூலம் நாம் பாரம்பரியத்தோடு கலந்த நவீன வாழ்வை வாழ்வதற்கான முன்னோடியாய் நிற்க முடியும். பூவின் வாசனை நம் மனதை அமைதியாக்கும் சக்தி கொண்டது. அந்த வாசனை நரம்புகளுக்கு ஊக்கத்தை கொடுத்து மன அழுத்தத்தை குறைக்கும் என்பது ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதனால்தான் வீட்டு சூழ்நிலையிலும் திருவிழாக்களிலும் பூக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக பெண்கள் பூ சூடும் போது அவர்கள் உடல்நிலை மற்றும் மனநிலை தன்னிச்சையாக சமநிலைக்கு வந்துவிடுகிறது என்பது மருத்துவ ரீதியாகவும் கூறப்படுகிறது. இது அவர்களின் தினசரி செயல்களில் நிதானத்தையும் நலம் தரும் நம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது.